ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நல்லெண்ணெயில் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் வந்து நான் விட்டுருக்கேன். ஸோ ஒரு 3-4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது நல்லா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் வந்துட்ட பிறகு டொமேட்டோ போட்டுக்கலாம். ஸோ டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அண்ட் வாட்ரு வந்து அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் 3 டீஸ்பூன் போட்டோன்னா 2 சொம்பு தண்ணி அப்படி ஊற்றிப்பேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டதுனால நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டே பார்த்து தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் கருவாடு போடணும். ஸோ நான் ஆக்சுவலாக எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் பக்கத்தில். நான் போடும்போது என்னால் எடுக்க முடியல, அதனால் ஆனால் நான் கருவாடு போட்டு நல்லா குழம்பு கொதிச்சுட்டோன்னே ஃபைனல் இது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கருவாடு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நெத்திலி கருவாடு தான் போட்டிருந்தேன் குழம்புல. ஸோ நல்லா கொதிச்சு வந்தோடனே கருவாடு போட்டு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு அதில் அப்படியே வடகம் தாளிச்சு போட்டால் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ அதை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.